டிமான்டி காலனி 2 அஜய் ஞானமுத்து டைரக்ஷனில் சாம் சிஎஸ் மியூசிக் பண்ணியிருக்காரு. ஹரிஷ் கண்ணன் இதுக்கு டிஓபி பண்ணியிருக்காரு. எடிட்டிங் குமரேஷ் பண்ணியிருக்காரு. படம் வந்து ஸ்டார்ட் ஆகிறதே பிரியா பவானி சங்கர் சாம்னு ஒருத்தவங்களை லவ் பண்ணுறாங்க. அந்த சாம் வந்து கேன்சர் நோயால் பாதிக்கப்பட்டிருக்காரு. தெரிஞ்சும் அவங்க கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவர் எப்படி கேன்சர்லேருந்து குணமாகி வர்றாரு. பட் சடனாக ஒரு நாள் சூசைட் பண்ணிக்கிறாரு. சூசைட் பண்ணதுக்கப்புறம் ஏன் சூசைட் அவர் பண்ணிக்கினாருன்றதே இவங்க யாருக்குமே தெரியாமல் தான் இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு 6 வருஷத்துக்கு அப்புறம் அருண் பாண்டியன் அந்த சாமோடைய அப்பா வந்து பையனுடைய கனவை நிறைவேற்றுறதுக்காக அவர் ஆசைப்பட்ட ஒரு சைனீஸ் ரெஸ்டாரண்ட் கட்டி ஓப்பன் பண்ணுறாங்க. அந்த ரெஸ்டாரண்ட் ஓப்பனில் தான் வந்து பிரியா பவானி சங்கருக்கு இறந்து போன சாம் நம்மக்கிட்ட ஏதோ பேச வரான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு தாட் வருது. அவங்கக்கிட்ட அருண் பாண்டியன் கிட்ட சொல்கிறாங்க, நான் வந்து சாம் கிட்ட பேசணும், அவருடைய ஆவி கிட்ட பேசணும்னு போகிறாங்க. அங்கே வந்து அருண் பாண்டியன் வந்து ஒரு சைனீஸ் சாமியாருங்க அப்படி சொல்லலாம், அவங்கக்கிட்ட கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே அவர் வந்து சொல்கிறாரு, சாம் கிட்ட நான் எவ்வளோ ட்ரை பண்ணேன் பேசுகிறதுக்கு, பேச முடியல, அவன் ஏதோ வேற ஒரு உலகத்தில் மாட்டிகிட்டு இருக்கான், நீ அங்கே போய் நான் பேசலாம், ஆனால் அது ரொம்ப ஆபத்தானதுன்னு சொல்கிறாங்க. அதையும் மீறி பிரியா பவானி சங்கர் போகிறாங்க. ஆனால் பிரியா பவானி சங்கர் கிட்ட பேசினது சாம் கிடையாது, அருள்நிதி கேரக்டர். ஸ்ரீனி ரகு அந்த 2 கேரக்டர் தான் வந்து அவர்கிட்ட ஹெல்ப் கேட்குறாங்க, பேசுகிறாங்க. இங்கேருந்து தான் படம் ஸ்டார்ட் ஆகுது. படத்துடைய டைட்டில் கார்டு அங்கே தான் போடுறாங்க. டைட்டில் கார்டே வந்து செம்ம கூஸ்பம்ஸாக பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் படம் ஸ்டார்ட் ஆகுது. படம் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் அருள்நிதியோட அப்பா வந்து எல்லா சொத்தும் தம்பி பேர் மேலே எழுதி வச்சுட்டாரு. அதனால் அண்ணன் என்ன பண்ணுறாரு, தம்பியை கொண்டுட்டு அந்த சொத்தெல்லாம் நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாரு. ஆனால் அப்புறம் தான் அவருக்கு தெரிய வருது, அவங்க ரெட்டை பிறவி, தம்பியும் இறந்தா நானும் இறந்துருவேன், அவன் உயிரோடு இருந்தால் தான் நானும் இருப்பேன்னு சொல்லிட்டு அவருக்கு தெரிய வருது. தம்பியை காப்பாற்றுறதுக்காக அவர் என்னென்ன முயற்சி எடுக்கிறாருன்றது தான் இந்த படத்துடைய கதை. தம்பியை காப்பாற்றணும், தம்பி உயிரோடு இருக்கணும்னு நினைக்கிறாரு. ஜூன் 6ஆம் தேதி அந்த நாளில் தான் அந்த டெவில் வந்து இவங்கள வந்து கொல்றதுக்காக வரும். அந்த ஒரு நாளை வந்து எப்படினாலும் அங்கேருந்து தப்பிக்கணும்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் முயற்சி பண்ணுவாங்க. அந்த முயற்சியில் வேறு வழி இல்லாமல் சாமோடைய அந்த சைனீஸ் ரெஸ்டாரண்ட்டுக்கு இவங்கெல்லாம் போய் தங்க வேண்டியதாகிடுது. பிரியா பவானி சங்கர், அருள்நிதி 2 பேரும் அந்த சைனீஸ் சாமியார் ஒருத்தர் வருவார். அவங்க 3 பேரும் அந்த ஹோட்டலில் மாட்டிக்கிறாங்க. அந்த ஹோட்டலில் வெளியே இருந்து பார்த்தா உள்ளே யாரும் இல்லாத மாதிரி தெரியும். அந்த ஹோட்டலுக்குள்ளே தான் எல்லா அமானுஷமும் நடக்கும். அந்த டெவல்கிட்டேருந்து எப்படி இவங்க தப்பிச்சு வராங்கன்றது தான் இந்த படத்துடைய கதை. நெக்ஸ்ட் பார்ட் 3 பார்ட் 4 2 பார்ட் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. பட் இந்த பார்ட் இதோட முடிச்சிட்டாங்க. படத்துடைய பாசிட்டிவ், டேரக்டர் வந்து ப்ரில்லியண்ட்டாக ஸ்கிரிப்ட் பண்ணியிருக்காரு. ஃபஸ்ட் பார்ட்டுக்கோ செகண்ட் பார்ட்டுக்கோ கனெக்ஷன் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு. அந்த எதுவுமே ஃபஸ்ட் பார்ட் பார்க்காதவங்களுக்கும் செகண்ட் பார்ட் நல்லாவே புரியும், அந்த மாதிரி தான் பண்ணியிருக்காரு. சாம் செமையாக மியூசிக் போட்டிருக்காரு, சாம் சிஎஸ். அதில் ஸ்டார்ட் டு எண்டு வரைக்கும் படத்துடைய கூஸ் பம்ஸாக இருக்குது எல்லா மியூசிக்குமே. செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் ஜாஸ்தி படம் செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக மியூசிக் போனாலும் பட் அந்த ஸ்டோரிக்கு ஏற்ற மாதிரி அது கனெக்ட் ஆகிடுது. டிஓபி, விஎஃப்எக்ஸ், எடிட்டிங் நல்லா தான் பண்ணியிருக்காங்க. பட் விஎஃப்எக்ஸில் கொஞ்சம் கார்ட்டூன் மாதிரி இருக்குது அந்த சில சீன் எல்லாம் பார்க்குறதுக்கு. அது அவங்க இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருந்தால் நல்லாயிருக்கும். மற்றபடி படத்தில் நடித்த எல்லா கேரக்டருமே நல்லா தான் பண்ணியிருந்தாங்க. மெயினாக பிரியா பவானி சங்கர் அவங்களுக்கு தான் வந்து இந்த படத்தில் வந்து ரொம்ப ஜாஸ்தியான ரோல் கொடுத்துருக்காங்க. அவங்க தான் இந்த படத்தையே கேரி பண்ணி எடுத்துகிட்டு போகிறாங்க. இந்த படம் ஃபுல்லாகவே அவங்க தான் இருக்காங்க. அர்ச்சனா ரவிச்சந்திரன் அவங்க ஒரு தங்கச்சி கேரக்டரில் வர்றாங்க அருண்நிதிக்கு. அவங்க சில சீன்ஸ் தான் வராங்க. படத்தில் மீனாட்சி கோவிந்தராஜன் அவங்களுடைய படம் ஃபுல்லாக அவங்க பயந்த மாதிரியே நடிக்கணும். அந்த சீனெல்லாம் அவங்க சூப்பராக பண்ணியிருக்காங்க. முத்துக்குமார் அவர் தான் வந்து அருள்நிதிக்கு வந்து சித்தப்பா கேரக்டர் பண்ணியிருக்காரு. அவரும் படத்தில் ரொம்ப சூப்பராக ஆக்ட் பண்ணியிருக்காரு. அவரும் நிறைய சீனில் இந்த படத்தில் இருக்கார். டிமான்டி காலனி 1 யாருக்கு ரொம்ப பிடிக்குமோ அவங்க எல்லாருக்குமே இந்த பார்ட் 2 பிடிக்கும். அந்த படம் பிடிக்காதவங்களுக்கு இந்த படம் பிடிக்கிறது டவுட் தான். பட் அந்த படத்துக்குன்னு ஒரு ஃபேன்ஸ் இருக்காங்க, அவங்க எல்லாருக்குமே இந்த பார்ட் ரொம்ப பிடிக்கும். நானும் டிமான்டி காலனி எனக்கும் ரொம்ப பிடிக்கும். பட் அதனால் எனக்கும் இந்த படம் ரொம்ப பிடிச்சிச்சு. நானும் பார்ட் 3க்காக வெயிட் பண்ணுறேன். டைரக்டருக்கு கோப்ரா வந்து சரியாக போகலனாலும் இந்த படத்தை வந்து அவருக்கு ஒரு நல்ல வெற்றி கொடுத்துருக்கு. பட் இன்னும் 3 பெட்டராக பண்ணுவார். விஎஃப்எக்ஸில் இன்னும் 3ல் வந்து இன்னும் பெட்டராக பண்ணுவார்னு எதிர்பார்க்குறேன். பார்க்கலாம் எப்படி பண்ணுறாருன்னு.